இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் ரியாக்ட் கோட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இம்போர்ட் பண்ணோம் ஒரு பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ண அந்த ரியாக்ட் ஆப்போடைய அந்த ஃபுல் பேக்கேஜை நம்ம விஎஸ் கோடில் இம்போர்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீடியோ செஷனில் பார்த்த மாதிரி. ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ண போகிறோம். அடுத்தது நம்மளோட கோடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நமக்கு இருக்கும். இதில் நமக்கு தேவைப்படுற எல்லா லைப்ரரிஸும் இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் இருக்கிற லைப்ரரிஸை கால் பண்ணி தான் நம்மளுடைய யூஐஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது எந்தெந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எங்கே இருக்குது, எதுலேருந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை சைட் பை சைட் நம்ம பார்த்துக்கிட்டே பண்ண போகிறோம். சரியா? ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு தேவைப்படுற லைப்ரரிஸ் அது மட்டும் இப்போ நம்ம மைண்ட் பண்ணால் போதும். அடுத்தது பப்ளிக் ஃபோல்டர். இந்த பப்ளிக் ஃபோல்டரில் index.html, png ஃபைல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சில அசெட்ஸ் இருக்குது. பேசிக்காக இது வந்து அசெட்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபைல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ரௌசர் விண்டோவை நான் சின்னதாக மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோடில் நம்ம ரைட் பண்ணுற எல்லா அவுட்புட்டையும் இந்த சைடில் பேரலாக பார்க்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டை லாஸ்ட் வீடியோவில் ரன் பண்ணோம்ல, பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் நமக்கு ஜெனரேட் ஆச்சு. இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரிகிற இந்த டிசைன், இந்த இடத்துல தெரிகிற அனிமேஷன், இது எல்லாமே இந்த index.html பேஜ்லேருந்து நமக்கு இந்த ப்ரௌசரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கண்டென்ட் தான். இதுக்கு தேவைப்படுற இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஃபைல் கிரியேட் ஆக போகிறதும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கிற index.htmlோட லிங்க் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதுவும் இந்த HTML ஸ்டோர் ஆகி தான் நம்மளுடைய ப்ரௌசரில் அவுட்புட் ப்ரிவியூவாக வரப்போகுது. ஸோ இந்த பப்ளிக் ஃபோல்டர் ஜஸ்ட் லைக் எப்படின்னா ஒரு அசெட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபோல்டர். இந்த எஸ்ஆர்சின்றது தான் மெயின் ஃபோல்டர். இதில் தான் நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு தேவையானதோ இல்லை நம்ம கோடை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து வச்சு நம்ம அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே நம்ம சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து கோட்ஸை ரைட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக நமக்கு அப்ளிகேஷனை ரன் பண்ணும் போது app.css, app.js, index.css, index.jsன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ் ப்ரீசெட்டாக நமக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் த பேசிக்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க எல்லா ஃபைலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்த உடனே இந்த இடத்துல மெயின் ஃபைல்ஸ்லாம் இல்லாததுனால அவுட்புட்டில் எனக்கு வந்து இந்த எரர் வரும். ஏன்னா ரிலவெண்ட் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த எரர் எனக்கு வரும். இப்போ நம்ம ரைட் பண்ண போகிற கோடுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபைல் தேவை. ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், index.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த இடத்துல வந்து நியூ ஃபைலுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிறதுக்காக ஒரு பாக்ஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இதில் என்னுடைய ஃபைலோட பேரை நான் கொடுத்துக்கலாம். நான் இதில் index.jsன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் கிரியேட் ஆன உடனேயே எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரௌசரில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு ஜஸ்ட் ஒரு ஒயிட் விண்டோ எனக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. இப்போ இதில் நம்ம பண்ணக்கூடிய கோடு தான் அவுட்புட்டில் நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் இது தான். செகண்ட், நம்ம இந்த கோடை ரைட் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸை முதல்ல இம்போர்ட் பண்ணணும். அந்த லைப்ரரிஸில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு தான் நம்மளுடைய அவுட்புட் ப்ரிவ்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ரியாக்ட் லைப்ரரியும் அடுத்தது ரியாக்டில் இருக்க டாம் அப்படின்ற அந்த லைப்ரரி ரெண்டுத்தையுமே நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நோட் மாடியூல்ஸில் நம்ம உள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் இங்கே இருக்கும். ஓகே, இந்த ஆர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதுவும் இங்கே ரியாக்ட் டாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அசெட்ஸை தான் நம்ம எடுத்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம ஃபைலில் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நான் ரைட் பண்ணுற கோடை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இம்போர்ட்
ரியாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஃப்ரம் ரியாக்ட். எனக்கு இங்கே ஆட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோ செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் இதை டைரெக்டாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரியாக்ட் டாமை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம் ஸ்லாஷ் அதில் கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த கிளைண்ட் ஃபைலை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஹைடான மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. ஓகேவா, கிளியராக விசிபிளாக இல்லை. ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்ம கோடில் அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும். கலர் வந்து நமக்கு பிரைட்டாக விசிபிளாக தெரியும். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஹைடான மாதிரி தான் தெரியும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரியா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்புன்னு சொல்லி பேர் கொடுத்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நமக்கு நம்மளுடைய டிசைன் பார்ட் உள்ளே வரப்போகுது. நம்ம வெப்சைட்டில் நம்ம கொண்டு வரப்போகிற டிசைன் பார்ட் நமக்கு உள்ளே நம்ம வைக்க போகிறோம். அதை HTML கோடாக நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டென்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அதனால் ரிட்டர்ன் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு HTML கோடு நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேக் போட்டுக்கிறேன், ஹெட்டிங் டேக் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டிங் டேக்கில் ஹலோ ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து அவுட்புட்டில் நமக்கு இங்கே ப்ரிவியூ ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரௌசரில் நமக்கு எந்த ஃபைல் லிங்க் ஆகிருக்கும், பப்ளிக்கில் இருக்க index.htmlோட தான் இந்த ப்ரௌசர் லிங்க் ஆகிருக்கும். அப்போ index.htmlல என்ன நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது இங்கே இருக்கிற ரியாக்ட் ஃபைலில் இங்கே இருக்க ப்ரௌசர் விண்டோவில் நமக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக, அப்போ இந்த index.htmlல என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் டிஃபால்ட்டாக நமக்கு க்ரியேட் ஆகிறது. இது இப்போதைக்கு நமக்கு எந்த யூஸும் இல்லை. நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டுக்கு வரலாம். இங்கே ஒரு டைட்டில் இருக்குது, ஹெட் டேக் இதோட க்ளோஸ் ஆகுது, தென் ஒரு பாடி டேக் கொடுத்துருக்காங்க. பாடி டேக்கில் நிறைய பார்த்தோம்னா கமெண்ட் லைனாக தான் இருக்குது. ஸோ இது எந்த வகையிலும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஒரே ஒரு டிவ் டேக் இருக்குது இங்கே. ஓகேவா, இந்த டிவ் டேக் தான் மெயின், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இந்த டிவ் டேக்குக்கு வந்து ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஐடியோட பேர் வந்து ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரூட் தான் நம்மளோட, இந்த ரூட் அப்படின்றதுல நம்ம என்ன டிசைனை கொண்டு வந்து வைக்கிறோமோ, இந்த ஐடியில் இந்த டிவ்வில் என்ன டிசைன் கொண்டு வந்து வைக்கிறோமோ அந்த டிசைன் வந்து நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கரெக்டாக, இப்போ இந்த டிவ் டேக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நான் இங்கே ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஹலோன்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னா இந்த இடத்துல எனக்கு ஹலோன்னு சொல்லி வருது. ஆனால் நான் இந்த இடத்துல எப்படி டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த HTML நான் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரூட்டுன்ற இந்த ஐடியோடைய இந்த நேமை நான் கால் பண்ணி அதை இந்த index.jsல நான் எனக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்ற இந்த டிசைனை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த HTML கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற டிசைன் எலமெண்ட் எனக்கு இந்த வெப் ப்ரௌசரில் வரப்போகுது. ஓகேவா, இதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போகிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துடுங்க. என்ன பண்ணலாம், இந்த index.htmlல இருக்க இந்த ரூட்டுன்றதை நம்ம கால் பண்ணணும். ஓகேவா, இந்த ஐடியை நம்ம கால் பண்ணணும். இந்த ஐடியை கால் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்டில் இருக்க டாம் அப்படின்ற அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கான்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்ட்டில் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ரியாக்ட் டாமில் இருக்க கிரியேட் ரூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதில் டாம் எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஃபெமிலியராக இருந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாம் மேனிப்புலேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா அங்கே HTML இருக்கிற அந்த இண்டெக்ஸ் அங்கே இருக்கிற அந்த ஐடி ரூட்டுன்ற அந்த வேல்யூவை நான் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரூட் அப்படின்ற இதை சர்ச் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாவை ரெண்டர் பண்ணணும், அதாவது அவுட்புட் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் டாட் ரெண்டர்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அவுட்புட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதோட அவுட்புட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லணும். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து ரூட்டும் கால் பண்ணிடுச்சு. ஸோ என்னோட அவுட்புட் எங்கே பிளேஸ் ஆகணுன்றதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேனே தவிர என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதுதான் இந்த ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஆப்ன்றது பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிருக்கா, இதை இன்னும் ஆக்டிவேட் பண்ணவே இல்லை நம்ம. ஸோ இந்த ஆப்பில் இருக்க இந்த கண்டென்ட்டை தான் நான் இந்த ரூட்டுக்கு பாஸ் பண்ணுறேன். அப்போது இந்த ஆப்பை நான் இந்த ரெண்டரில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் எனக்கு ரெண்டர் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இந்த ரெண்டரில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். இப்போ நான் இந்த ஆப்புன்றத இந்த HTML டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க இதை, ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணாலே இந்த ஆப்பில் இருக்கிற, அதாவது இந்த ஆப்புன்ற ஃபங்க்ஷனில் இருக்கிற டீட்டெயில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூட்டோடைய ஐடியில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் இந்த டிவ் டேக்குள்ளே எனக்கு வந்து இந்த டிவ் டேக்கோடைய இன்பிட்வீனில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆன மாதிரி இந்த இடத்துல இப்போ ஃபங்க்ஷன் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. தென் எனக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ரியாக்டை ரைட் பண்ணுறதுக்கான மெத்தட்.